மேலே நல்ல மொறு மொறுன்னு உள்ள நல்ல பஞ்சு போல் சாஃப்டான ஒரு டிஃபன் ரெசிபி, கூடவே தொட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு அருமையான சட்னி, ஈஸியாக சுலபமாக செய்யக்கூடிய ஒரு காம்போ டிஃபன் ரெசிபி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இட்லி தோசை மாவு இல்லாத சமயங்களில் ரொம்ப சுலபமாக சுவையாக வேலையை முடிச்சிடலாம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டு டுடே சமையல். சருமம் மற்றும் முடி சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு 100% இயற்கையான முறையில் தீர்வு தரக்கூடிய நம்முடைய ஜோஸ் ஆர்கானிக் ப்ராடக்ட் உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டதுன்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர் இல்லைன்னா வெப்சைட் அட்ரஸ்க்கு போய் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது செய்யறதுக்கு ஈரம் இல்லாத ஒரு மிக்சி ஜாரில் 1 கப் ரவை, இது 200 கிராம் இருக்கும். வறுத்த ரவை வறுக்காத ரவை எது வேணாலும் பயன்படுத்திக்கலாம். நான் இன்னைக்கு வறுக்காத ரவை பயன்படுத்தியிருக்கேன். முதல்ல இதை கொஞ்சம் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைப்படாது, கொஞ்சம் குறைப்பாக தான் இருக்கும், பரவாயில்ல. கூடவே 2 உருளைக்கிழங்கு 150 கிராம் இருக்கும். நல்லா கழுவி சுத்தம் பண்ணி மேலே தோல் நீக்கி இந்த மாதிரி கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் தண்ணிலாம் எதுவும் சேர்க்காம இந்த மாதிரி அரைச்சிட்டு இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஒரு பவுலில் சேர்த்துடலாம். கூடவே இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுட்டு அப்படியே வச்சிருங்க, இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம சட்னி ரெடி பண்ணிடலாம். ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்ச பிறகு 2 பெரிய வெங்காயம், 1 பெரிய தக்காளி ரஃப்பாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே 6லிருந்து 7 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இந்த சட்னிக்கு இது சரியாக இருக்கும். வதக்கி விட்டுக்கோங்க. கொஞ்சம் நிறம் மாறி நல்லா அந்த வெங்காயம் தக்காளி வதங்கி வந்த பிறகு 1/2 கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் சேர்த்து செய்யும் போது இந்த காம்பினேஷனில் சட்னி வேற லெவலாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு முறையாவது. தேங்காய் சேர்த்த பிறகு ஒரு 2 நிமிஷம் மட்டும் வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா இந்த மாதிரி வதங்கி வந்த பிறகு ஆற வச்சுருங்க. ஆறினதுக்கு அப்புறமா மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப நிறைய தண்ணி சேர்க்காதீங்க. இந்த மாதிரி அரைச்சிட்டு பவுலில் சேர்த்துக்கோங்க. இப்போ இது தாளிக்கிறதுக்காக 1 டீஸ்பூன் எண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சமாக ஜீரகம் போட்டு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு அதையும் இப்போ இது கூட சேர்த்துக்கோங்க. சட்னி ரெடி. அடுத்ததா நம்ம மாவு ரெடி பண்ணி வச்சிருந்தால அதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணணும். ஒரு தாளிப்பு கரண்டியில் 1 டீஸ்பூன் எண்ணெய், 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுந்தப்பருப்பு, இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வரும்பொழுது கொஞ்சமாக சீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை இலைகள். இப்போ இதை அந்த மாவில் சேர்த்துடலாம். மாவு ரொம்ப நேரம் ஊறணும் அப்படிலாம் கிடையாது, ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷம் ஊறினாலே போதும். இப்போ இதில் பொடிசாக கட் பண்ண 1 வெங்காயம், 1 கேரட், கொஞ்சமாக குடைமிளகாய், பச்சை மிளகாய் 2, கருவேப்பிலை கொஞ்சம் பொடிசாக கட் பண்ணது சேர்த்துக்கோங்க. கூடவே சோடா உப்புன்னு சொல்லுவோம்ல, பேக்கிங் சோடா, அது ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு அது சேர்க்க விருப்பம் இல்லைன்னா இந்த இடத்துல நீங்கள் 1/4 கப் தயிர் சேர்த்துக்கலாம் தாராளமாக. சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க. அந்த சோடா உப்பு சேர்க்கும் போது கொஞ்சம் நல்லா பஞ்சு போல் சாஃப்டாக வரும், அதுக்காக தான். இப்போ இந்த மாவு ரெடி. இதை ஊற வைக்கணும் அப்படிலாம் கிடையாது. நான் இன்னைக்கு தாளிப்பு கரண்டியில் தான் ரெடி பண்ண போகிறேன். நீங்கள் வேணும்னா தோசைக்கல் இல்லைன்னா அடிகனமான கடாய் இல்லைன்னா அடிகனமான பாத்திரம் எது வேணாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்தால அந்த மாவை இதில் சேர்த்துக்கலாம். மாவோட பதம் இந்த அளவுக்கு இருக்கணும். ஒரு 2 கரண்டி அளவுக்கு மாவு சேர்க்குறீங்க அப்படின்னா இந்த பதத்துக்கு இருக்கணும். இல்லைன்னா கொஞ்சமாக தண்ணி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக எள்ளு தூவி விட்டுக்கோங்க. ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மூடணுன்ற அவசியம்லாம் கிடையாது. ஒரு பக்கம் நல்லா வெந்து வரட்டும். இப்போ திருப்பி போட்டுக்கோங்க. இப்போ மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் போல் வேகட்டும். அவ்வளோதான். நல்ல மேலே முறுமுறுன்னு கிறிஸ்பியான இன்ஸ்டண்ட்டாக ரவை உருளைக்கிழங்கை பயன்படுத்தி ஒரு சூப்பரான டிஃபன் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இந்த காம்போவோட நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த சட்னியோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு. இட்லி தோசை மாவுலாம் இல்லாத சமயங்களில் இது ரொம்ப சுலபமாக வேலை முடிஞ்சிடும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்லையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.